இங்கே வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் போது பேய் நடுங்கும், அவளை பிடித்து கொண்டிருக்கின்ற அசுத்தாவிகள் நடுங்கும், கீழ்ப்படியாமல் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் சங்கிலிகள் உடையும். நீ கேட்கலாம், ஏன் இப்படி பையனா சங்கிலி பிடிச்சிட்டு இருக்கு? உனக்கு தெரியாது சங்கிலிய, இன்விசிபிள், காண முடியாத சங்கிலி, அது உடைக்கப்படணும். ஏன் உன் கனவு அப்படி இருக்கான்? ஏன் கலாட்டா பண்றான்? ஏன் தேவனை தேட மாட்டான்? ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கு. இருள் அசைந்தது, உன்னை கட்டி இருக்கிற அந்த வியாதி அசைந்தது, உன் கணவனை பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த சக்தி அசைந்தது, உன் பிள்ளையை பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த வல்லமை அசைகிறது, உன்னை நொறுக்க நினைக்கிற அந்த அந்தகார வல்லமை அசைகிறது. வேண்டுமா வேணாமா? புலம்ப போறியா? இல்லாட்டி இது ஒரு சவால். இந்த செய்தியை உங்களுக்காக தேவனுடைய வழிமுறை செயல்முறையில் நீங்கள் ஒத்துசைந்து இருக்கும் போதுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? யார் யாரெல்லாம் ஒத்துசைந்து செயல்படுகிறார்களோ, முழு மனதோடு முழு இருதயத்தோடு யார் யாரெல்லாம் இந்த திட்டம் இந்த வருஷத்தில் நான் நிச்சயமாக பார்க்க போகிறேன், பிள்ளைகள் பார்க்க போகிறேன், இதற்காக நான் முழுமையாக நான் செயல்பட போகிறேன் என்று ஒரு வைராக்கியத்தோடு யார் எழும்பி செயல்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பார்க்க போகிறார்கள். கர்த்தருடைய தரிசனமும் கர்த்தருடைய திட்டமும் நிறைவேறினா ஒரு மனப்பாடு தேவை. ஒரு மனப்பாடு இல்லைன்னா வல்லமை வராது. என்றால் சங்கிலிகள் உடைக்கப்பட வேண்டுமென்றால், இருள் அசையப்பட வேண்டுமென்றால், இருள் பின்வாங்கி போக வேண்டுமென்றால் உங்களுக்கு தேவை தேவ வல்லமை. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு, அழைக்கப்பட்ட சீஷர்கள், ஏன்னா அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்க, எல்லோரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். நான் உங்களுக்கு ஒன்றை அனுப்ப போகிறேன். பவர், கிரீக்கில் டியூனமைஸ்ன்னு இருக்கு. நல்லா கவனிங்க, கிரீக்கில் என்ன இருக்கு? டியூனமைஸ் இஸ் நாட் ஸ்ட்ரென்த், பலன் இஸ் ஸ்ட்ரென்த், இட்ஸ் பவர். ஐ ஆம் கோயிங் டு சென்ட் டியூனமைஸ், யூ வில் ரிசீவ் டியூனமைஸ்ன்னு போட்டிருக்கு. நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். எதை அனுப்ப போகிறேன்? உன்னதத்திலிருந்து வரும் வல்லமை. அந்த வல்லமையினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வர இங்கே இருங்கன்ட்டாரு. எங்கேயே அசையாதீங்க, நீங்கள் இங்கேயே இருங்க. செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதில்லை. ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், இந்த இடத்துல வல்லமைன்னு போட்டுக்க பாருங்க, பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினதினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அப்போ எப்படி சுற்றி தெரிந்தார்? தலைமை என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியும் வல்லமையும். பாருங்கள், வல்லமையை பெற்றுக்கொண்டு அவர் சுற்றி தெரிந்தார். அதனால தான் இந்த உலகத்தில் அவர் யாருமே அசைக்க முடியல. பிசாசு பார்த்து நடுங்குச்சு, வியாதி பார்த்து நடுங்குச்சு, எல்லாமே நடுங்குது. வல்லம் உங்கள் தலைமையில் இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களை கண்டு நடுங்கும். வல்லம் இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் கண்டு நடுங்குவீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் நடுங்குறீங்களா இல்லாட்டி சூழ்நிலை உங்களை நடுங்க வைக்குதா? நடுங்குதுன்னு என்ன அர்த்தம்? இப்படி நடுங்குது கிடையாது. ஒரு எண்ணம் வந்தோடனே மைண்டு மூவ் ஆகும். மைண்டு மூவ் ஆகுதா, மூவ் ஆகலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றீர்கள். மாறுங்க பிரதர். ஆசை முடியலையா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் ஒர்க் ஷாப்லாம் வச்சுருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அப்போ பார்த்தீங்கன்னா வல்லமை இல்லாமல் எப்படி இருக்கும் வாழ்க்கை? நடுங்கிட்டே இருப்பீங்க. ஏன் நீங்கள் நடுங்குறீங்க? வல்லமை இருக்கும், நடுங்க மாட்டான். இயேசு நடுங்கினாரா? புயலை பார்த்து நடுங்கினாரா? சொல்லுங்கள். ஏன் நடுங்கலை? அவர் மேலே ஒன்று இருந்துச்சு, அந்த இருந்தது நடுங்க செய்யாமல் பேச செய்யும். அது என்னது? வல்லமை. அதனால தான் அவர் அதே காரியத்தை சீஷர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சீஷர்களே, இங்கேயே தரித்திருங்கள். எவ்வளோ நாள் சொல்ல? உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரை. அப்படி தானே போட்டிருக்கு? தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எவ்வளோ நாள்? ஒரு நாளா, 10 நாளா, ஒரு மாதமா? நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன டைம் சொல்லாமல் போயிட்டார், எவ்வளோ நாள் காத்திருக்குது? அப்போலாம் அவங்க கேட்கவே இல்லை. பாருங்கள், எப்போவுமே வல்லமையை பிறகு கேட்க மாட்டாங்க. எலியா கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? எலியாவே, நீ கேரி தாண்டை போய் என்ன செய்? ஒளிந்து கொண்டு. அங்கே உனக்கு யார் கட்டளை இட்டிருக்கேன்? காகங்களுக்கு உன்னை போஷிக்கும்படி கட்டளை இட்டிருக்கேன். என்ன ஆண்டவரே, என்ன கேட்டானா? என்னை இங்கே பேசிடலாம், ஆளுங்களாம் தேடிட்டு இருக்காங்க, சொல்லிக்கலாம். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே போகிறது? பிடிச்சிட்டாங்கன்னா என்ன செய்யுது? நான் பக்கத்து போசனா எங்கே இருக்குன்னு தெரில. கேரி தாட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று ஹிஸ்ட்ரியில் ஏதோ போடுறாங்க, 10 கிலோமீட்டர்ஸ் 20-15ன்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல.
யாருக்கும் கரெக்டாக தெரியாது. எந்த இடத்துல தெரியுமா யாருக்காச்சும்? சொல்லுங்கள். கேரித்தாருனா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. சரி, ஒரு 20 கிலோமீட்டர் வச்சிங்களேன். ஆனால் கார் இருந்துச்சு, பைக் இருந்துச்சா, இல்லை மாட்டு வண்டி இருக்குமா? எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா யாருக்கு போய் மாட்டு வண்டி அவன் போய் சொல்லி விட்டுருவான். அப்போ பாருங்கள், பயந்தாரா? பயப்பில்லை. அதுவும் பாருங்கள், இது யாராச்சும் நம்புவாங்களா? காகங்கள் வந்து ஒரு மனுஷனை போஷிக்குமா? சொல்லுங்கள். கேட்கவே இல்லை. எப்போவுமே நல்லா கவனிங்க. இந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க பாருங்கள், கேட்கவே இல்லை. எவ்வளோ நாள் கேட்கல. இது அப்போஸ்தலர் 1:14 பாருங்களேன், என்ன செஞ்சாங்க பாருங்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாருங்க? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இங்கிலீஷில் கண்டினியூடுன்னு போட்டிருக்கு. தொடர்ந்து தரித்திருந்தாலும் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். கரெக்டாக? கண்டினியூ என்னாச்சு? தரித்தல்னா அங்கே இருந்தாங்கன்னு அர்த்தம். அப்படி போட்டீங்கன்னா அந்த பஞ்ச் இல்லை. இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். தே கண்டினியூடு, தொடர்ந்து தரித்திருந்தார்கள். எப்படி தொடர்ந்து? ஒருமனப்பட்டு. அப்போ அந்த ஒருமனப்பாடு மாத்திரம் குறையல. எவ்வளோ நாள் தொடர்ந்து தரித்திருந்தார்களோ ஒருமனப்பாடு இருந்தது. எப்படி துவங்கினாங்களோ அதே ஒருமனப்பாடு தான். யார் இருந்தது? ஸ்திரீகளோடும். அப்போ ஸ்திரீகளும் இருந்தாங்க. ஸ்திரீகளே, நீங்களும் தொடர்ந்து வரணும். இதுக்கு ஸ்திரீன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் மூலமாக கர்த்தர் உலகத்தை கலக்கப் போகிறார். சொல்லுங்கள். என் மூலமாக உலகத்தை கலக்கப் போகிறார். சொல்லுங்கள். உன் குடும்பத்தை கலக்கப் போகிறார். நீங்கள் வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் போது பேய் நடுங்கும். அவளை பிடித்து கொண்டிருக்கின்ற அசுத்தாவிகள் நடுங்கும். கீழ்ப்படியாமல் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள், சங்கிலிகள் உடையும். நீங்கள் கேட்கலாம், ஏன் இப்படி பையனா சங்கிலி பிடிச்சிட்டு இருக்கு? உனக்கு தெரியாது சங்கிலியை. இன்விசிபிள், காண முடியாத சங்கிலி. அது உடைக்கப்படணும். ஏன் உன் கனவு அப்படி இருக்கான்? ஏன் கலாட்டா பண்ணுறான்? ஏன் தேவனை தேட மாட்டான்? ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்கு. ஏன் உன் மனைவி அப்படி இருக்குது? ஏன் உன் பிள்ளை அப்படி இருக்குது? யாருக்குமே சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. என்ன அவ்வளோ ஈஸியாக? பார்த்தா தண்ணி காமிக்கிறான், இன்னும் அழுகிறாங்க, இன்னும் டென்ஷன். ஐயோ, இனிமேல் சோர்ந்து போகிற காலம் இல்லை. இனிமேல் ஜெயம் எடுக்கிற காலம். சொல்லுங்க. ஜெயம் எடுக்கிற காலம். எதை எடுக்க போறீங்க? ஜெயத்தை எடுக்க போறான். இந்த வருஷமானது எடுக்கிற வருஷம். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க. எப்போ கனவை மாற போகிறான்? எப்போ என் பிள்ளை மாற போகிறான்? எங்கே மாறுற மாதிரி தெரியலையே, மோசமாக போகிற மாதிரி தெரியுது. எப்போ வியாதி போகும்போது, எங்கே வியாதி குறையிற மாதிரி தெரியலையே. காத்துட்ருக்கிறாரு. காத்துட்ருக்காதப்பா, வசனத்தை புரிஞ்சுக்கப்பா. The violent take it by force. Matthew 11:12. எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்கிறதுக்கு எது தேவை? வல்லமை. If you have to take, you need power. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரை வெளியே போகாது, அங்கேயே இருந்தார். இவங்க பாருங்கள், உண்மையாக இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் தொடர்ந்து ஒருமனப்பட்டு காத்திருந்த போது திடீர்னு வந்தது. எது வந்தது? அந்த வல்லமை பெற வேண்டிய நாள் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அதை தான் 1ஆம் வசனத்தில் பெந்தேகோஸ்தே நாள் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? பெந்தேகோஸ்தே நாள். இங்கிலீஷ் பைபிள் when it was fully come ன்னு போட்டிருக்கு. அப்போ தமிழ் இப்படி சொல்லலாம், முழுமையாக வந்தபோது. பாருங்களா? முழுமையாக வந்தபோது. when it was fully come, இங்கிலீஷ் பைபிள் பாருங்க, முழுமையாக வந்தபோது. அவங்க தொடர்ந்து எப்படி அவர்கள் துவங்கினார்களோ அந்த நிலைமையில் இருந்தார்கள். எந்த நிலைமை? எல்லாரும் பாருங்க, எல்லாரும் அங்கே எல்லாரும் வந்து இங்கே எல்லாரும் தொடர்ந்து இருந்தார்கள். எப்படி இருந்தாலும் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு இடத்தில் இருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று நடக்க வேண்டிய காரியம் நடந்தது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அப்படின்னா என்னாச்சு? வல்லமை இறங்கிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அதுக்கு பிறகு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வல்லமை இறங்கிடுச்சு. ஏன் இறங்கினது? ஒருமனப்பட்டிருந்தாங்க. வித்தியாசமான எண்ணங்கள் இருந்தவர்கள் மேல் அந்த வல்லமை விழவில்லை. ஒரு மனப்பாட்டோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரே மனதோடு, ஏக மனது, ஏக யோசனையோடு இருந்த அவர்கள் மேல்தான் அந்த வல்லமை விழுந்தது. வாசிங்க 1 கொரிந்தியர் 1:10. இதுதான் ஒரு மனப்பாட்டின் அர்த்தம். பவுல் அப்போஸ்தலர் பாருங்க எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. சகோதரரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்போவுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னார்னா அது சீரியஸாக எடுக்கணும்.
நிறைய பேருக்கு தெரியுமா எப்படி புத்தி சொல்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவ சகோதரரே, எந்த நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வெறுமையாக புத்தி சொல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமனே அவர் கட்டளை மாதிரி சொல்கிறாரு. ஜீசஸ் நேம்னா கமாண்ட் தானே. இதை நீங்கள் செஞ்சாக என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுங்க. நீங்கள் எல்லாரும் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லு. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா தட் வில் பி பர்ஃபெக்ட்லி ஜாயிண்ட். இன்னும் அழகாக இருக்குது. எல்லாரும் பூர்ணமாக சேர்ந்து இருங்கள்ன்றாரு. பூர்ணமாக, பர்ஃபெக்ட்லி. அதுதான் ஒன்னக்காடு. அப்போ ஒன்னக்காடுன்னு என்ன அர்த்தம்? ஏக மனது ஏக யோசனை. அப்படி தான் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து கட்டப்பட்டிருந்தார்கள். பிரிவினால் கட்டப்பட்டல்ல, ஒரே மனதினால் ஒரே யோசனையினால் கட்டப்பட்டிருந்தார். ஜாயின்னா கட்டப்பட்டிருத்தல். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? புரிஞ்சுட்டிங்களா? இப்படி இருந்தபடியினால்தான் அந்த ஒரு மனது இருந்தது. ஒரு மனது இருந்த ஒன்று என்னாச்சு? கரெக்டான நேரத்துக்கு God knows when to move. எப்போ செயல்பட வேண்டும் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். கரெக்டாக இறங்குச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு மனப்பாடு தான். பிரச்சனை வந்துட்டா பாருங்கள், அப்போஸ்தலர் 4:24 பாருங்கள். பிரச்சனை வந்துடுச்சு. உடனே அவர்கள் கேட்டு என்ன செய்து? பயந்தார்களா? பயந்து நடுங்கி, ஐயோ என்ன செய்ய போகிறோம், எல்லாம் முடிஞ்சிடுச்சே, ஏசு கூட இல்லையே, என் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிடுச்சே, ஐயோ எதிர்காலமே காலி ஆச்சு, அப்படியே சொன்னாங்க. இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஒரு மனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஒரு பணப்பட்டு, ஒரு அல்லேலூயா சொல்வோமா? பாருங்க, ஒரு மனப்பட்டு பாருங்க, ஒரு மனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டாங்க. அப்போ ஒரே சத்தம் வருது. 1 கொரிந்தியர் 1:10. எல்லாரும் பேசுவோம். பாருங்க, எல்லாரும் பேசுறாங்க, ஒரு மனதோடு சத்தம் போடுறாங்க. இதுதாங்க ஒன்னக்காடு. ஒரே வார்த்தை, எல்லாரும் ஒன்னக்காடு. கர்த்தாவே இஷ்டத்தினா ஒருத்தர் பேசல. அப்படி அவர்கள் ஜெபித்த போது 33ஆம் வசனத்தில் என்னாச்சு? அவர் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணின போது ஒரே சத்தத்தோடு ஒரே ஏக யோசனையோடு அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பிரதர், அசைந்தது பிரதர். சாத்தா அசைஞ்சிட்டான்னு அர்த்தம். அது என்னங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே? இடம் அசைந்ததுன்னா பிளேஸ் ஷுக்குனா என்ன? எர்த்குவேக் வந்துடுச்சா? எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க. அந்த ஒரு மனப்பாட்டோடு அவர்கள் ஜெபித்த போது அந்த இடம் அசைந்தது. இருள் அசைந்ததா? இருள் அசைந்தது. உன்னை கட்டி இருக்கிற அந்த வியாதி அசைந்தது. உன் கணவனை பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த சக்தி அசைந்தது. உன் பிள்ளையை பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த வல்லமை அசைகிறது. உன்னை நொறுக்க நினைக்கிற அந்த அந்தகார வல்லமை அசைகிறது. வேண்டுமா வேணாமா? புலம்ப போறியா? இல்லாட்டி இது ஒரு சவால். இந்த செய்தியை உங்களுக்காக வைராக்கியத்தோடு பேச விட போகிறது கிடையாது. விட போகிறது கிடையாது. விட போகிறது கிடையாது. நடக்க சொல்லுங்க. தேவன் தீர்மானித்த திட்டங்கள் தீர்மானித்த வண்ணமாகவே உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், சபையின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆணித்தரமாக நடக்க போகிறது. யாரும் இதை மாற்ற முடியாது. சொல்லுங்க, முடியாது. சொல்லுங்க. என் பிள்ளையை பிடித்து கொண்டிருக்கின்ற வல்லமை முறிய போகிறது, அசைய போகிறது. எதிர்காலத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த ஆதிக்கம், அந்த இருளின் ஆதிக்கம் அசைய போகிறது, நொறுங்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? சந்தோஷமா இருக்கீங்களா தேவ பிள்ளைகளே? ஆனால் அதனுடைய ரகசியம் என்னது? ஒரு மனப்பாடு. யூ காட் இட்? அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மனப்பாடு. அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போஸ்தலர் 5:12 என்ன நினச்சிப்பா? அந்த ஒரு மனப்பாட்டு இருக்கும்போது என்ன நடக்கு பாருங்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு பாருங்க, எங்குமே அற்புதம் அடையாளம்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒருமனப்பாடு இருக்கும். எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். நல்லா கவனிங்க. இந்த வருஷம் ஆச்சரியமான வருஷமாக இருக்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லிவிட்டார். நீங்களா சாதாரணமான ஜனம் இல்லை, அசாதாரணமான ஜனம். அப்போஸ்தலர் பாருங்களேன், ஒரு மனப்பாடு, ஒரு மனப்பாடு. எங்கே பார்த்தாலும் ஒரு மனப்பாடு. பாருங்கள், அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலருடைய கைகளினாலே, தேவனுடைய கைன்னு போடல. நோட் பண்ணுங்க பிரதர். அப்போஸ்தலருடைய, எப்படிப்பட்ட அப்போஸ்தலர்? எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்து ஏக மனது ஏக சிந்தையோடு ஏக பேச்சோடு செயல்பட்டு அப்போஸ்தலருடைய கைகளினாலே.
இதில்னா அந்த அப்போஸ்தலர் சும்மா டூப்ளிகேட் அப்போஸ்தலர் தான். ஒரிஜினல் அப்போஸ்தலர்னா இது இருக்கணும். கைகளினால் என்ன நினச்சா, அநேக, நாட் 1 2, 1 2 இல்லை, அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. யார் செஞ்சார்? தேவன் தான் செஞ்சார். ஆனால் யாருடைய கை மூலமா? எல்லாரும் ஒரு ஏக மனது, ஏக சிந்தையோடு, ஏக பேச்சோடு இருக்கும் அப்போஸ்தலருடைய கைகளினால் செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். இதாங்க ரகசியம். ஆகவே இந்த நாளில் சந்தோஷமாக எழும்புங்கள். இது எழும்பும் காலம். எழும்பி பிரகாசின்னு சொல்லிட்டாரு. ஏசி 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. ஆகவே சந்தோஷமாக இருங்கள். சங்கிலிகள் உடையப் போகிறது, இருள் அசையப் போகிறது, இருள் பின்வாங்க போகிறது, நீங்கள் முன்னேறப் போகிறீர்கள். ஒரு அல்லேலூயா. அது பின்வாங்க நீங்கள் முன்னே போயிட்டே இருப்பீங்க. அதனுடைய எல்லை அது லூஸ் பண்ணிடுச்சு. இவ்வளோ நாள் எல்லையை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது, உங்கள் எல்லையை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. நீங்களும் என்ன செய்வென்று தெரியாமல் முடித்து ஜெபித்து செய்ய நினைத்து எல்லாவற்றையும் செய்தாலும் எந்த விதமான ஒரு பலனையும் நீங்கள் பார்க்காமல் புலம்பிக் கொண்டு சிந்தித்து கொண்டு தத்தளித்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நல்ல நாட்கள் துவங்கிவிட்டது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வார்கள். ஏன் தெரியுமா? 5ஆம் வசனம் கடைசி லைன் பாருங்க, உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கமான் பிரதர், உங்கள் தேசத்தில், உங்கள் எல்லையில், உங்கள் சபையில். இது அந்த குரூப்புக்கு தான் சொல்கிறாரு. ஒரு மனப்பாட்டை புரிந்து கொண்டு செயல்படுகிற குழுவுக்கு சொல்லுகிறார், உங்கள் தேசத்தில், உங்கள் வீட்டில், நீங்கள் ஜீவிக்கும் உலகத்தில் எப்படி குடியிருப்பீர்கள்? சுகமாய் இருப்பீர்கள், சுகமாய் குடியிருப்பீர்கள். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா வேணாமா? ஆகவே தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேசத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? சுகமாய் தங்க போகிறீர்கள். உங்கள் எல்லையில் தத்தளிக்க பண்ணுவார் இருக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, உங்கள் எல்லைக்குள்ளே தான், வெளியே கிடையாது. உங்கள் எல்லைக்குள்ளே உங்களை தத்தளிக்க பண்ணுவார்கள் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். பாருங்கள், படுத்துக்கொள்வீர்கள். படுக்க போகிறீங்க, தத்தளிக்க மாட்டீங்க. வாழ்க்கையே மாறப்போகுது. ஏன் தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் தம்முடைய வல்லமையான கரத்தை உங்களுக்காக நீட்டி விட்டார். இப்போவுமே நீட்டிட்டார். எத்தனை பேர் தரிசனத்தை புரிஞ்சிட்டீங்க? உரிமை கொண்டாடுறீங்களா?